இது டிசம்பர் 30, 2007 வருஷம். பெங்களூர் மாநகரமே ஒரு மாதிரியா குளிரும் பனியும் கலந்த காலையில மெதுவா வெளிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. ஆனா அந்த நகரத்தோட இதய பகுதியில் இருக்கிற கலாசிபாளையா பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் வழக்கமான பரபரப்பு அப்பவே ஆரம்பிச்சிருந்தது. பஸ்கள் வந்து போற சத்தம், டீ கடைகள்ல கேட்கிற அந்த டம்ளர் சத்தம், அப்புறம் மக்கள் எங்கேயும் அங்கேயும் வேகமா நடக்கிறதுன்னு ரொம்ப சாதாரணமா வழக்கமான வேகத்துல அந்த உலகம் இயங்க ஆரம்பிச்சது. ஆனா அங்க சிவில் ட்ரெஸ்ல மறைஞ்சு நின்றுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் எஸ்.கே. உமேஷ் தலைமையிலான போலீஸ் டீமுக்கு மட்டும் இதயம் ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான டிப் ஆஃப் கிடைச்சிருந்தது. ஒரு பெண் சில மர்ம நகைகளை விற்கிறதுக்காகவும் சில பழைய மொபைல்களை மாத்துறதுக்காகவும் அங்க வரப்போறதா அந்த தகவல் சொல்லுச்சு. அந்த இடத்துல இருக்கிற கூட்டத்துல யாரை தேடுறதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு 43 வயசு மதிக்கத்தக்க ஒரு நார்மலான தோற்றம் கொண்ட ஒரு பெண் அங்க வந்தாங்க. அவங்க படு கேஷுவலா இருந்தாங்க. ஒரு நிமிஷம் பார்த்தா அந்த பெண் ஏதோ ஒரு சாதாரணமான பயணம் பண்ண வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா போலீஸ்க்கு ஏதோ ஒரு சந்தேகம். அவங்கள சுத்தி வளைச்சு நின்ன போலீஸ் டீம் அந்த பெண்ணை நிறுத்தி சோதனையிட ஆரம்பிச்சாங்க. அந்த லேடி ஒரு செகண்ட் பதறினாலும் அடுத்த செகண்ட் தன்னை தேத்திக்கிட்டு பயங்கர காமா இருந்தாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் எஸ்.கே. உமேஷ் அவங்க கையில இருந்த பைய வாங்கி திறக்க சொன்னாரு. அந்த பைய திறந்தப்போ அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பையில பளபளக்கிற தங்க நகைகள் குவியல் குவியலா இருந்தது. அது மட்டும் இல்ல, 2 மொபைல் போன்களும் 2 சிம் கார்டும் கூடவே ஒரு சின்ன பொட்டலத்துல வெள்ளை நிற பொடியும் இருந்தது. அந்த பொடியை எடுத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது சாதாரண பொடி இல்ல, அதை உயிரை குடிக்கிற சயனைடு விஷம். இப்போ போலீஸ் அந்த நகைகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணப்போ சமீப காலமா பெங்களூர் அண்ட் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கோவில்கள்ல மர்மமா இறந்து கிடந்த பெண்களோட நகைகள் தான் அப்படின்னு போலீஸுக்கு ஓரளவுக்கு உறுதியாச்சு. அந்த லேடி முகத்துல இப்ப கூட ஒரு சின்ன பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லை. மாறா அவங்க போலீஸை பார்த்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாங்க. நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையில இருக்கிற சயனைடு விஷத்தை நானே குடிச்சு செத்துருப்பேன் அப்படின்னு படு கேஷுவலா சொன்னாங்க. இதை கேட்டதும் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஷாக். இன்ஸ்பெக்டர் எஸ்.கே. உமேஷ் அந்த பெண்ணையே உத்து பார்த்தார். பார்க்கறதுக்கு ஒரு நடுத்தர வயசு இல்லத்தரசி மாதிரி தான் இருந்தாங்க அந்த பெண்ணு. ஆனா உண்மையிலேயே இந்தியாவோட முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படுற சைனைடு மல்லிகா தான் அப்படின்னு அவங்களுக்கே அப்பத்தான் முழுசா தெரிஞ்சுது. யார் இந்த மல்லிகா, என்ன பண்ணாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஆரம்ப புள்ளியை தேடி நம்ம சுமார் 8 வருஷங்களுக்கு பின்னாடி போகணும். 2007 8 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 1999 வருஷத்துக்கு போகலாம். பெங்களூர் நகரத்தோட பரபரப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி புறநகர் பகுதியில் இருக்கிற அந்த அமைதியான கோவில்ல தான் இந்த சீரியல் கில்லிங் ஆரம்பமாச்சு. அங்க வர பெண்கள் பெரும்பாலும் தங்களோட மனக்கவலைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் கடவுள்கிட்ட சொல்லி நிம்மதி தேடி வரவங்க. ஆனா அப்படி நிம்மதி தேடி போன அந்த பெண்கள் அடுத்த சில மணி நேரங்கள்ல அங்கேயே பிணமா கிடப்பாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மர்மமான மரணங்களோட முதல் புள்ளி மம்தா அப்படிங்கிற 30 வயசு பெண். அக்டோபர் 1999 அவங்க இறந்து கிடந்தப்போ அங்க வித்தியாசமா எதுவுமே படல. அவங்க உடம்புல கத்தியால குத்தப்பட்ட காயங்களோ ரத்தமோ இல்ல, ஒரு சின்ன கீறல் கூட இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். பார்க்கறதுக்கு ஏதோ விரக்தியில விஷம் குடிச்சு தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்ட மாதிரி மம்தா கிடந்தாங்க. அங்க வந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு விஷயமும் கண்டப்படல. சரி, ஏதோ குடும்ப பிரச்சனை, அதனால இங்க வந்து தன்னைத்தானே மாச்சிக்கிட்டாங்க போல அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமா நினைச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மம்தாவோட மரணத்துக்கு அப்புறம் சில வருஷங்கள் எந்த சத்தமும் இல்லாம தான் இருந்தது. ஆனா 2007 வருஷம் வந்தப்போ ஒரு பயங்கரமான புயல் வீசுற மாதிரி அடுத்தடுத்து மரணங்கள் விழ ஆரம்பிச்சது. 2007 அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்குமான வெறும் 48 நாட்கள்ல மட்டும் அடுத்தடுத்து 5 பெண்கள் இதே மாதிரி மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. அவங்க இறந்து கிடந்த இடம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் கோவில் பிரகாரங்கள் இல்லைன்னா யாருமே இல்லாத லாட்ஜ் அறைகள் இப்படிதான் இருந்தாங்க. இதை பார்த்த கர்நாடக போலீஸுக்கு அப்பத்தான் லேசா புரிதட்ட ஆரம்பிச்சது. அந்த 48 நாட்கள்ல இறந்து கிடந்தவங்க அப்படின்னு பார்த்தா எலிசபெத், யசோதம்மா, முனியம்மா, பில்லம்மா அண்ட் நாகவேணி. இவங்க எல்லாம் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி இருந்தாங்க. இவங்க எல்லாருமே நடுத்தர வயசை சேர்ந்தவங்க. அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய கவலையில இருந்தவங்க. சில பேருக்கு குடும்ப பிரச்சனை, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற மன உளைச்சல். இப்படி மனசு உடைஞ்சு கடவுளை தேடி வரவங்களோட அந்த பலவீனத்தை தான்
அந்த கொலைகாரி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. உதாரணத்துக்கு டிசம்பர் 15, 2007 அன்னைக்கு இறந்து கிடந்த அந்த 60 வயசு முனியம்மா பத்தி பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கோவில்கள்ல பக்தி பாடல்கள் பாடுற ஒரு பாட்டி. தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும், கடவுள் தனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு முழுசா நம்பித்தான் அவங்க கோவிலுக்கு வந்தாங்க. ஆனா அவங்களோட அந்த ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய யமனா முடிஞ்சது. இந்த எல்லா கேஸ்களையும் போலீஸ் மறுபடியும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சப்பதான் ஒரு மிகப்பெரிய உண்மையை கவனிச்சாங்க. அது வரைக்கும் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு மூடி இருந்த ஃபைல்கள், அதாவது க்ளோஸ் பண்ண ஃபைல்ல ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. அது என்னன்னா, அந்த பெண்கள் எல்லாரும் கோவிலுக்கு போறப்போ தங்களோட உடம்புல நிறைய தங்க நகையை அணிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க பிணமா கிடந்தப்போ அவங்க உடம்புல ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்லை. இதை யோசிச்சு பார்த்த போலீஸுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. ஒருத்தர் மாய்ச்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எதுக்காக தன்னோட நகைகள் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு சாக போறாங்க? சோ இது தன்னைத்தானே மாய்ச்சிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு படுபயங்கர கில்லிங். அப்படியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு புரிதட்ட ஆரம்பிச்சது. இவ்வளவு கொடூரங்களை செஞ்ச அந்த சீரியல் கில்லர் யாருன்னு தெரிஞ்சப்பதான் இந்த கேடி கெம்பம்மா அப்படிங்கிற அந்த 43 வயசு பெண் போலீஸ் கையில சிக்கினாங்க. இதை தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். இவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற சயனைடு மல்லிகா. ஆனா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண் எப்படி இவ்வளவு பெரிய கொலைகாலியா மாற முடியும்? அவங்க மனசுக்குள்ள அப்படி என்ன நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது? இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1970களுக்கு போகணும். பெங்களூரோட புறநகர் பகுதியில் இருக்கிற ககாலிபுரா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் கெம்பம்மா பிறந்தாங்க. ககாலிபுரா, இது இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே படிக்கிறேன். பெங்களூர்ல இருந்து யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஊரோட பேரை கரெக்டா சொல்லியிருக்கணும் அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க நம்ம அந்த கேஸை கண்டினியூ பண்ணுவோம். அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் மாதிரியே இவங்களோட குடும்பமும் ரொம்ப வறுமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அந்த சூழ்நிலை தான் அங்க நிலவி இருக்கு. ஆனா அந்த சின்ன வயசுலயே கெம்பம்மா மனசுக்குள்ள மற்றவங்க கிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. அவங்க சுத்தி இருந்த மற்ற பொண்ணுங்க எல்லாம் படிப்பு, வீட்டு வேலைன்னு ரொம்ப சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தப்போ கெம்பம்மா மட்டும் எப்பவுமே ஒரு விதமான பகல் கனவுலயே இருப்பாங்க. நான் எப்பவும் ஆடம்பரமா வாழணும், பெரிய பணக்காரியா இருக்கணும், கையில நிறைய நகை இருக்கணும். இதுதான் அவங்களோட ஒரே ஆசையா இருந்திருக்கு. வறுமையில வாழ்ந்த அவங்களுக்கு அந்த பணக்கார கனவை நிஜமாக்க ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. அதுதான் குறுக்கு புத்தி. படிப்பு அதிகமா இல்லாததுனால பிழைப்பு தேடி பெங்களூர் நகரத்துக்கு இந்த கெம்பம்மா வந்திருக்காங்க. அங்க பல வீடுகள்ல வீட்டு வேலைக்காரியாவும் சமையல்காரியாவும் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்களால வேகமா முன்னேற முடியல. அவங்களுக்கு கிடைச்ச அந்த சின்ன சம்பளம் அவங்களோட பெரிய ஆசைகளுக்கு பத்தல. சோ தான் வேலை செஞ்ச வீடுகள்லயே அவங்களோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சாங்க. எஸ், பணம், சின்ன சின்ன நகைகள்னு கையில கிடைச்சதையெல்லாம் திருட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் கெம்பம்மாவோட கல்யாணமும் நடந்துச்சு. பெங்களூர்ல இருக்கிற நிமான்ஸ் மருத்துவமனையில தையல்காரரா வேலை செஞ்சுட்டு இருந்த தேவராஜ் அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. தேவராஜ் ரொம்ப நேர்மையான மனுஷன். கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஆள். இவங்க 2 பேருக்கும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் அடுத்தடுத்து பிறந்தாங்க. வெளியில இருந்து பார்த்தப்போ இது ஒரு ரொம்ப சாதாரணமான சந்தோஷமான குடும்பம் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் கெம்பம்மாவோட மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சின்ன வயசுல இருந்த அதே நெருப்பு. இந்த சாதாரண வாழ்க்கை எனக்கு வேணாம், என்னால இதை ஏத்துக்க முடியல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களோட அந்த பேராசை தான் அவங்கள அடுத்தடுத்து பெரிய தப்பு செய்ய தூண்டிக்கிட்டே இருந்தது. தன்னோட குடும்ப வருமானத்தை எப்படியாவது வேகமா அதிகமாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கெம்பம்மாவோட ஒரே வெறியா இருந்தது. அதுக்காக அவங்க தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் என்னவோ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. கை நிறைய பணமும் புழங்கிட்டு இருந்திருக்குது. பட் முறையான பிளானிங் கிடையாது. அதுக்கு மேல பேராசை. ஸோ என்னாகும்? எதிர்பார்த்ததுதான். சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. இது அவங்க குடும்பத்தையே நிலைக்குலைய வச்சுது. ஸோ 5 பேர் இருக்கிற அந்த முழு குடும்பமும் ஒரு பெரிய கடன்ல போய் பதிஞ்சது. ஒரு பக்கம் கடன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கெம்பம்மா வேலை செஞ்ச வீடுகள்ல திருடுற பழக்கத்தையும் விடல. ஒரு தடவை இந்த மாதிரி திருடும்போது கையும் களவுமா மாட்ட அந்த திருட்டுக்காக போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க. இதை கேள்விப்பட்ட அவங்களோட கணவர் தேவராஜ் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு.
நேர்மையா வாழ்ந்தவரால இதையெல்லாம் ஏத்துக்கவே முடியல. சோ 1998 வருஷத்துல கெம்பம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. கணவன் போயாச்சு, வீடு போயாச்சு, பெத்த குழந்தைகளும் போயாச்சு. கடைசியில அவங்க கிட்ட மிச்சம் இருந்தது அந்த தீராத கடன் மட்டும்தான். கடன் கொடுத்தவங்க தினம் தினம் வந்து வீட்டு வாசல் நின்று கத்துறதும் கதவை தட்டுறதுமா இருந்தாங்க. வீட்டை விட்டு துரத்தப்பட்ட கெம்பம்மா பல வீடுகள்ல சமையல்காரியாவும் வீட்டு வேலைக்காரியாவும் வேலை செஞ்சு சர்வைவாக பார்த்தாங்க. அதே சமயத்துல அவங்களுக்குள்ள இருந்த அந்த பேராசை அடங்கவே இல்லை. தான் வேலை செஞ்ச வீடுகள்ல இருக்கிற பணம் நகைகளை சின்ன சின்னதா மறுபடியும் திருட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் 2000வது வருஷத்துல, சில இடங்கள்ல 2001 சொல்லப்படுது, விடுதி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டுல திருட முயற்சி செஞ்சப்போ போலீஸ் கிட்ட ஒன்ஸ் அகெயின் ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டாங்க. இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் அவங்களுக்கு 6 மாச சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. பொதுவா ஒரு சாதாரண மனுஷன் 6 மாசம் ஜெயில இருந்தா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேலாவது நல்லபடியா வாழணும் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனா இந்த சைக்காலஜி கெம்பம்மா கிட்ட வேலை செய்யல. ஜெயிலுக்குள்ள பல கிரிமினல்கள் கூட பழக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அவங்க கிட்ட பேசி பழகினப்ப கெம்பம்மாவுக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவா புரிஞ்சுது. திருடுனா ஈஸியா போலீஸ்ட மாட்டிக்கிறோம், ஏன்னா சாட்சிகள் நம்மள அடையாளம் காட்டுறாங்க. அப்போ சாட்சிகளே இல்லாம மொத்த நகைகளையும் சுருட்டணும், அதுக்கு என்ன பண்ணணும் இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்விக்கான பதில அவங்க ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தங்க நகை வேலை செய்யற கடையில உதவியாளராக சேர்ந்தப்போ கண்டுபிடிச்சாங்க. வேலைக்கு சேர்ந்த அந்த தங்க நகை கடையில இருக்கிற அந்த சூழல் அவங்களுக்கு ஒரு புது உலகத்தையே காட்டுச்சு அப்படின்னு சொன்னா மிக இல்லை. அங்க தங்க நகைகளை செய்யறப்போ ஒரு விதமான திரவத்தையும் பொடியையும் பயன்படுத்துறத ரொம்ப கூர்ந்து கவனிச்சாங்க. அதுதான் தங்கம் பாலிஷ் செய்ய பயன்படுற சயனைடு. நகைகளை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த விஷத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அங்க இருந்தவங்க கிட்ட மெதுவா கத்துக்கிட்டாங்க. அந்த பொடியை எடுக்கிறப்போ வர்ற அந்த வாசனை, அது தங்கத்தை எப்படி நிமிஷத்துல பளபளக்க வைக்குதுன்னு பாக்குறப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு கொடூரமான திட்டம் உருவாச்சு. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த சயனைடு விஷத்தோட வீரியத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷம் அவங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு வந்தது. இந்த கொடிய விஷத்தை சும்மா ஒரு துளி கொடுத்தாலே போதும் போல இருக்கு, மனுஷங்க சில நிமிஷத்துல செத்து போடுவாங்க. எந்த சத்தமும் வராது, ரத்தம் இருக்காது, முக்கியமா நம்மளை அடையாளம் காட்டுற சாட்சிகளே இருக்காது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இதுதான் அவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த பெர்ஃபெக்ட் ஆயுதம். வெறும் திருடியா ஜெயிலுக்கு போன கெம்பம்மா அந்த 6 மாச சிறைவாசத்துக்கு அப்புறம் போலீஸை ஏமாத்துற அளவுக்கு ஒரு கொடூரமான சைனைடு மல்லிகா அப்படிங்கிற சைக்கோ கில்லரா அங்க உருவெடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், என்ன ப்ரோ இது வரைக்கும் கேட்டி கெம்பம்மான்னு சொன்னீங்க, திடீர்னு சைனைடு மல்லிகான்னு சொல்றீங்க, அவங்க எப்படி சைனைடு மல்லிகாவானாங்க அப்படின்னு? இதுக்கு 2 காரணங்கள். முதலாவது காரணம், அவ கொலை செய்ய பயன்படுத்தின முறை. எல்லா கொலைகள்லையும் பெரும்பாலும் சைனைடு விஷம் தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த சைனைடு அப்படிங்கிற பேர் ஒட்டிக்கிச்சு. 2வது காரணம், மல்லிகாங்கிற பேரு. கெம்பம்மா பல இடங்கள்ல வெவ்வேறு பேர்கள்ல தன்னை அறிமுகப்படுத்திக்கவா, அதுல அவங்க அடிக்கடி பயன்படுத்தின பேரு மல்லிகா. ஸோ அந்த பேரே கடைசியில அவங்களுக்கு நிலையான பேராயிடுச்சு. ரைட், கெம்பம்மாவோ மல்லிகாவோ அவங்களோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எந்த தடையும் இல்லாம மத்தவங்க கிட்ட இருக்கிற மொத்த நகையையும் கொள்ளையடிக்கணும். அன்னைக்கு தொடங்கினது தான் சைனைடு மல்லிகா அப்படிங்கிற அந்த பயங்கரமான அவதாரம். இப்போ நமக்கெல்லாம் தெரியும் அவங்க தான் அந்த 6 கொலைகளையும் செஞ்சாங்கன்னு. ஆனா அடுத்த பெரிய கேள்வி என்னன்னா, போலீஸையே திணறடிக்கிற அளவுக்கு அவங்க எப்படி இந்த பெர்ஃபெக்ட் கிரைமை பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது. கெம்பம்மா எந்த கொலையையும் அவசரத்துல பண்ணவே இல்லை. கோர்ட்டோட ரெக்கார்ட் படி பார்த்தா அவங்க ஒவ்வொரு கொலையையும் பல வாரங்களுக்கு முன்னாடியே செம்ம பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சைனைடு மல்லிகாவோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பவுமே கோவிலுக்கு வர்ற அந்த நடுத்தர வயசு பெண்கள் தான். அவங்க எப்பவுமே கூட்டமான இடங்கள்ல இருக்கிற அந்த தனிமையான மனநிலை கொண்ட பெண்களை தான் தேடுவாங்க. குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதது, இல்லைனா தீராத ஏதோ ஒரு நோயின்னு மனசு உடைஞ்சு போயிருக்கிற பெண்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட போய் ரொம்ப ஒரு பக்திமான் மாதிரி வேஷம் போட்டுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பெண்களோட முகத்துல இருக்கிற அந்த துயரத்தை பார்க்கும்போது மல்லிகாவுக்கு அவங்க மேல இறக்கம் வரல, மாறா அவங்க கழுத்துல இருக்கிற மேலதான் அவங்க கண்ணு இருந்தது. தான் ஒரு பெரிய சாமியார் மாதிரியும் கடவுள் மேல அதிக பக்தி கொண்ட ஒரு ஆள் மாதிரியும் அவங்க முன்னாடி தன்னை முன்னிறுத்திப்பாங்க. அந்த பெண்களோட கஷ்டங்களை மணிக்கணக்கில் உட்காந்து கேட்பாங்க. ஒரு தாயாவோ இல்ல ஒரு கூட பிறந்த அக்காவோ மாறி அவங்க மனசு ஜெயிப்பாங்க. ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் திங் தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட முழு நம்பிக்கையும் வாங்குறது தான் கெம்பம்மாவோட திட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒரு தடவை
அந்த பெண்கள் மல்லிகாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட, அதாவது மல்லிகாவோட அடுத்த மாஸ்டர் பிளான் அடுத்த கட்டத்துக்கு போகும். உன் கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னா ஊருக்கு வெளியே இருக்குது ஒரு கோயில், அதில் ஒரு விசேஷமான மண்டல பூஜை ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மெதுவாக பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மல்லிகா சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு பாவம் அந்த பொண்ணுங்களுக்கு அப்போ தெரியாது. இந்த பூஜையோட மிக முக்கியமான விதி என்னன்னா, அந்த பெண்கள் தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டுப்புடவையை உடுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிற, நல்லா கவனிங்க, அத்தனை தங்க நகைகளையும் போட்டுக்கிட்டு வரணும். இதை கண்டிப்பா வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் கூட வாங்கிப்பாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது செஞ்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பெண்களும் இவங்களோட வலையில சிக்கிட்டாங்க. ரைட், இப்போ நகையோட ஆள் வந்தாச்சு. ஆனா அவங்கள கொல்ல தேவையான அந்த விஷம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? ஒரு சாதாரண பெண்ணால எப்படி ப்ரோ அவ்வளோ சுலபமா அந்த பயங்கரமான விஷத்தை வாங்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே தான் சைனைட் மல்லிகாவோட பிரில்லியன்சி. பெங்களூர் நகரத்தில் இருக்கிற சின்ன சின்ன நகைக்கடைகளுக்கு போய் தான் ஒரு நகைக்கடையில் வேலை செய்கிற ஆள் மாதிரி, இல்லைன்னா பழைய நகைகளை பாலிஷ் செய்கிறதுக்காக, சுத்தம் செய்கிறதுக்காகவோ சைனைடு தேவைப்படுன்னு சொல்லி சந்தேகமே வராத அளவுக்கு போய் சொல்லுவாங்க. ஒரு நடுத்தர வயசு பெண்ணு இவ்வளவு தெளிவாக பேசுறத பார்த்த கடைக்காரங்களுக்கு பெருசாக சந்தேகம் வராது. ரைட், இப்போ உங்களுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி வரும், இதெல்லாம் அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்க வேலை செஞ்சது தங்க நகை கடையில், அங்கே அப்சர்வ் பண்ணது. 2வது, சில த்ரில்லர் சினிமாக்களை பார்த்து தான் இந்த ஐடியாவையே கற்றுக்கிட்டதா அவங்களோட வாக்குமூலத்திலையும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல மாதங்களாக பக்காவாக பிளான் பண்ணி சைனைடு, இடம், அப்புறம் யாரை கொல்லணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் அப்படின்னு எல்லாத்தையும் தயார் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களோட அந்த திக் மண்டல பூஜையை ஆரம்பிக்கும். பிளானிங்லாம் பக்காவாக முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன, களத்தில் இறங்கி வேலை செய்கிறது தான். சைனைடு மல்லிகா தன்னோட அந்த பர்ஃபெக்ட் கிரைமை எப்படி செஞ்சு முடிச்சாங்கன்னு பார்த்தா அவங்களோட கிளவர்னஸ் நமக்கு தெரியும். அவங்க எப்பவுமே ஊருக்கு வெளியே ரொம்ப அமைதியான, ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத கோவில்கள்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன லாட்ஜியோ தான் இந்த பூஜைக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. பூஜை நடக்கிற அன்னைக்கு மல்லிகாவோட பேச்சை நம்பி அந்த பெண்கள் தங்களோட அத்தனை நகைகளையும் போட்டுக்கிட்டு பட்டுப்புடவை உடுத்திக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோட வந்து சேருவாங்க. அங்க வந்ததும் பூஜைக்கான வேலை ஆரம்பமாகும். சாமி முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பெண்கள் கண்ணை மூடிட்டு ஆழமான தியானம் செய்ய சொல்லுவாங்க மல்லிகா. மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போகணும்னா கண்ணை திறக்காம வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைப்பாங்க. அந்த பெண்கள் தங்களோட கஷ்டம் தீரப்போகுதுன்னு நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிற அந்த சில நிமிஷங்கள்ல மல்லிகா மெதுவா தான் மறைச்சு வச்சிருக்கிற சைனைட் பொடியை எடுப்பாங்க. அதை அங்க வச்சிருந்த ஒரு பிரசாதத்துல, இல்லைன்னா ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தண்ணீர்ல கலந்து அவங்க கிட்ட குடிக்க சொல்லுவாங்க. அந்த பெண்களும் அது சாமிக்கு வச்ச பிரசாதம் அப்படின்னு நம்பி அதை குடிப்பாங்க. குடிச்ச சில நிமிஷங்கள்ல அந்த விஷயம் தன்னோட வேலையை கட்ட ஆரம்பிக்கும். அவங்க வாயில நுரதள்ளி உடம்பெல்லாம் நடுங்கி துடிச்சு கீழே விடுவாங்க. ஆனா மல்லிகை அதெல்லாம் பார்த்துட்டு எந்த பதட்டமும் இல்லாம செம்ம கூலா இருப்பாங்க. சில நேரங்கள்ல விஷயம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அடுத்த டோஸை அந்த பெண்களோட தலைமுடியை பிடிச்சு ரொம்ப கொடூரமா இழுத்து அவங்க வாயை ஓப்பன் பண்ணி அதுல வலுக்கட்டாயமா அந்த சைனடை உள்ள ஊத்துவாங்க. ஒரு வேளை அப்பவும் அவங்க உயிர் போகல அப்படின்னா அவங்க கழுத்துல போட்டு நெரிச்சும் கொள்வாங்க. அந்த பெண்கள் முழுசா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் மல்லிகா செத்து போன பிணத்துக்கிட்ட இருக்க நகைகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க உடம்புல இருக்கிற அத்தனை தங்க நகைகளையும் அவங்க வச்சிருந்த பணத்தையும் அப்படியே எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த சம்பவ இடத்துல தான் வந்ததுக்கான எந்த ஒரு சின்ன தடயமும் இல்லாம ரொம்ப அமைதியா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுதான் இந்தியாவை ஒழுக்கின சைனைடு மல்லிகாவோட இந்த பயங்கரமான மரண விளையாட்டு. கொலை செஞ்சாச்சு, நகைகளை கொள்ளையடிச்சாச்சு. ஆனா போலீஸ் விசாரணைக்கு வரும்போது சைனைடு மல்லிகா எப்படி சிக்காம இவ்வளவு காலம் எஸ்கேப் ஆனாங்க? இங்கதான் அவங்க பண்ண அந்த மிகப்பெரிய கவரப்பு வேலைகள் ஆரம்பமாகுது. அவங்க தேர்ந்தெடுத்த அந்த ஆயுதமான சைனைடு விஷம் அது குடிச்ச சில நிமிஷங்கள்ல உயிரை பறிக்கிறது மட்டும் இல்லாம அந்த உடம்ப மற்ற சாதாரணமான மரணங்களை விட ரொம்ப வேகமா அழுக வைக்கிற தன்மை கொண்டது. பெரும்பாலும் மல்லிகா தன்னோட டார்கெட்டுகளை வெளியூர்ல இருக்கிற கோவில்கள்லையோ இல்லைன்னா லாட்ஜுகள்லையோ தான் கொலை செஞ்சுட்டு போவாங்க. அந்த இடங்கள்ல ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 2-3 நாட்களாவது ஆகும். அப்படி 2-3 நாள் கழிச்சு அந்த உடல்களை பார்க்கறப்போ அது அழுகி போயிருக்கும். முக்கியமா அந்த உடல்கள்ல எந்த விதமான இரத்த காயமோ, கத்தியால குத்தப்பட்ட தழும்புகளோ இல்ல தற்காப்புக்காக அந்த பெண்கள் போராடினதுக்கான எந்த ஒரு சின்ன அடையாளமோ இருக்காது. இதை பார்த்த போலீஸ்காரங்க ஆரம்பத்துல
இது ஏதோ சாதாரண மாரடைப்பு வந்து நடந்த மரணம் அப்படின்னோ, இல்லைன்னா ஏதோ தனிப்பட்ட விரக்தியில விஷம் குடிச்சு மாய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, இங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே மாட்டாங்க. இதனாலதான் ஆரம்பத்துல நடந்த பல மரணங்கள்ல இயற்கைக்கு மாறான மரணங்கள், அதாவது அன்நேச்சுரல் டெத் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா ஃபைல மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறை கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் மல்லிகா ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல தங்குறப்போ தன்னோட நிஜ பேரை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு முறை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா எந்த ஒரு கிரைமும் பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு சின்ன ஓட்டையாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மல்லிகா விஷயத்திலேயே நடந்தது. அவங்க மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் கூட அவங்க போன்ல பேசின அந்த தடயத்தை அவங்க பெருசா மதிக்கல. இறந்து போன பெண்கள் கடைசியா யார்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிற அந்த கால் ரெக்கார்ட்ஸ் மல்லிகாவை நோக்கி போலீஸை மெதுவா இழுக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி கொள்ளையடிச்ச நகைகளை ஒரு நபர்கிட்ட விற்க முயற்சி செஞ்சதுதான் அவங்களோட முடிவுக்கு முதல் புள்ளியா அமைஞ்சது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மாபெரும் சீரியல் கில்லரை போலீஸ் வலையில சிக்க வச்சது. ரைட், இப்படி பல பெண்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் போலீஸுக்கு எப்படி சந்தேகம் வந்தது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தினது அப்படின்னா, கலாசிபாளையம் காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டரா இருந்த எஸ்கே உமேஷ் அவரோட தான். ஒரு நாள் அவர் சாதாரணமா நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ மத்தூர் லாட்ஜில் மர்மமான முறையில யசோதமா அப்படிங்கிற பெண்ணோட உடம்பு கிடைச்ச செய்தியை பார்த்தாரு. உமேஷுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. சமீப காலமா கோயில்களுக்கு பக்கத்துல நடந்த மர்ம மரணங்கள் எல்லாத்தையும் அவரு மனசுக்குள்ள ஒரு தடவை ஒப்பிட்டு பார்த்தாரு. அப்பத்தான் அந்த ஷாக்கிங்கான உண்மை அவருக்கு தெரிய வந்துச்சு. இறந்த அத்தனை பெண்களுமே நடுத்தர வயசுல இருந்தவங்க. எல்லாரும் கோயிலுக்கு வந்தவங்க. எல்லாரையும் சைனைடு விஷம் தான் கொண்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், அவங்க எல்லோரோட நகைகளும் காணாம போயிருக்கு. ஸோ இது வெறும் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்ட விஷயம் இல்ல, ஒரே ஒரு ஆள் செஞ்ச சீரியல் கில்லிங் அப்படின்னு போலீஸ் டீம் இப்பத்தான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சாங்க. உடம்புகள்ல தடயம் இல்ல. சரி, அப்போ வேற எங்க எந்த தடயம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சப்பதான் போலீஸ் தங்களோட டெக்னிக்கல் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. இறந்து போன அந்த பெண்கள் கடைசியா பயன்படுத்தின அந்த மொபைல் போன்கள் எங்க போச்சு அப்படிங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் எஸ்கே உமேஷ் முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த போன்களை கண்டுபிடிச்சா அந்த கொலையாளியை நெருங்கிடலாம் அப்படின்னு அவர் உறுதியா நம்பினாரு. இதனாலேயே அவர் முதல்ல மத்தூர் லாட்ஜில் இறந்து கிடந்த யசோதம்மா வீட்டுக்கு தங்களோட விசாரணையை தொடங்க போனாரு. அங்க போய் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை விசாரிச்சப்போ அவங்க ஒரு பழைய போனை இன்ஸ்பெக்டர் உமேஷ் கையில கொடுத்தாங்க. அந்த போனை ரொம்ப கவனமா வாங்கி பார்த்த உமேஷ் அதுல இருக்கிற கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த போன்ல கடைசியா யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த போன் நம்பர் அப்ப பயன்பாட்டில் இல்லாம ஆஃப் ஆகியிருந்தது. பட் இன்ஸ்பெக்டர் உமேஷ் இதை விட தயாரா இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, உடனே அந்த போனோட IMEI நம்பரை எடுத்துக்கிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவி கேட்டாரு. இந்த IMEI நம்பர்ல இருக்கிற போன்ல இப்போ என்ன சிம் பயன்படுத்துறாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்த சில நாட்கள்ல ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் போலீஸ்க்கு வந்துச்சு. அந்த IMEI நம்பர் கொண்ட போன்ல இருந்து பெங்களூர் பக்கத்துல இருக்கிற ஹோஸ்கோட்டை பகுதியில ஒரு கேப் டிரைவருக்கு கால் போயிருக்கு. அந்த போன்ல ஒரு பெண் குரல் பேசி, நாளைக்கு காலையில 7 மணிக்கு பெங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே உமேஷுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய டீமை சிவில் ட்ரெஸ்ல நிறுத்தினாரு. இதுதான் நம்ம இந்த கேஸோட ஆரம்பத்துல பார்த்தோம். அதாவது டிசம்பர் 30, 2007 அன்னைக்கு காலையில கலாசிபாளையம் பேருந்து நிலையம் பக்கத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸுக்கு இன்னொரு தகவலும் அப்பதான் கிடைச்சது. யாரோ ஒரு பெண் அங்க நகைகளை அடகு வைக்கவும் சில மொபைல் போன்களை விற்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபார்மர் மூலமா செய்தி வந்திருக்கு. உடனே அந்த இடத்துக்கு விரைஞ்ச போலீஸ் டீம் அந்த பெண்ணை மறிச்சு அவங்க பைய திறந்தப்போ அந்த பையில 2 மொபைல் போன்கள், 2 சிம் கார்டுகள், அப்புறம் கொல்லப்பட்ட பெண்களோட தங்கங்கள் இருந்தது. இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். பிளஸ் அந்த பேக்ல கண்டுபிடிக்கப்பட்ட சின்ன சின்ன பாக்கெட்ல இருந்த சைனைட் அண்ட் காணாம போன பெண்களோட நகைகள், இது எல்லாமே லீட்ஸ் டு மல்லிகா. மல்லிகாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆரம்பத்துல வாயே திறக்காத மல்லிகா அப்புறம் தான் மெதுவா தான் செஞ்ச கொலைகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நவம்பர் 1, 2007 இருந்து டிசம்பர் 18, 2007 வரைக்கும் வெறும் 48 நாட்கள்ல மட்டும் 5 பெண்களை கொன்னதையும், அப்புறம் 1999 தன்னோட முதல் கொலையை செஞ்சதையும் அவங்க ஒப்புக்கிட்டாங்க. ஆனா கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட அந்த 6 கொலைகளையும் தாண்டி கெம்பம்மா இன்னும் பல கொலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் உமேஷ் சந்தேகப்படுறாரு. ஒரு சாதாரண பெண் சைனைட் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு இவ்வளவு வருஷமா இத்தனை உயிர்களை பறிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ ஊரே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு.
ரைட். இப்போ சைனட் மல்லிகை அப்படிப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து கர்நாடக மாநிலமே இந்த கேஸை ரொம்ப அவளோட கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண பெண் இவ்வளவு கொடூரமான சீரியல் கில்லிங்கை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் மக்களுக்குள்ள ஒருவித பயமும் ஆத்திரமும் கலந்தே வந்தது. 2012 வருஷம் தும்கூர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், பெங்களூர் ரூரல் கோர்ட் இந்த வழக்குகளை ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கோர்ட் ஹால் முழுக்க மக்கள் கூட்டமும் மீடியா வெளிச்சமும் நிறைஞ்சிருந்தது. ஒவ்வொரு முறை மல்லிகா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதும் அவங்க முகத்துல எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. ரொம்ப நிதானமா வரதை பார்த்து அங்கிருந்தவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. விசாரணையில போலீஸ் தரப்புல இருந்து ரொம்ப வலுவான ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்கே உமேஷ் டீம் சேகரிச்ச அந்த தொலைபேசி அழைப்புகள்ல பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அண்ட் மல்லிகா கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த தங்க நகைகள், அப்புறம் அவங்க கொடுத்த அந்த அதிர்ச்சியான வாக்குமூலம், இதையெல்லாம் தான் கேஸோட முதுகெலும்பா இருந்தது. நீதிபதிகள் முன்னாடி அந்த ஆதாரங்களை ஒவ்வொன்றா வரும்போது சைனட் மல்லிகா செஞ்ச அந்த பயங்கரமான பிளானிங் வெளிச்சத்துக்கு வந்தது. இதையெல்லாம் கவனிச்ச நீதிபதிகள் அவங்க பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சு அதிரடியா தீர்ப்பளிச்சாங்க. கர்நாடக மாநில வரலாற்றிலேயே ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதுதான் முதல் தடவை. ஆனா இந்த தீர்ப்பு அங்கேயே முடிஞ்சு போகல. ஆகஸ்ட் 2012 கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்க எடுத்துக்கிட்டாங்க. நீதிபதி டிவி சைலேந்திரகுமார் தலைமையிலான அந்த அமர்வு இந்த கேஸை ரொம்ப ஆழமா அலசி பார்த்தாங்க. அவங்க ஒரு விஷயத்தைங்க கவனிச்சாங்க. இந்த கொலைகள் எல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரகசியமான இடத்துல நடந்தது அப்படிங்கிறதுனால நேர்ல பார்த்த டைரக்ட் விட்னஸஸ் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த பெண்களோட உடல்களை பிரேத பரிசோதனை செஞ்ச டாக்டர்ஸ், அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற குறுக்கு விசாரணை நடத்தப்படல அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டினாங்க. மல்லிகா பணத்துக்காகவும் நகைகளுக்காகவும் தான் இந்த கொலைகளை செஞ்சிருக்காங்க. ஆனா இது சட்டப்படி ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ் அப்படின்னு அந்த மரண தண்டனைக்கான லிஸ்டுக்குள்ள வராது அப்படின்னு நீதிபதிகள் கருத்து சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைச்சி உத்தரவிட்டாங்க. கூடவே 10,000 ரூபாய் மட்டும் அபராதமும் விதிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் சைனட் மல்லிகா பெங்களூர்ல இருக்கிற பரப்பன அக்ரஹார சிறையில ஒரு இருட்டறையில தன்னோட வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு வராங்க. அந்த பளபளக்கிற தங்க நகைகளுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் ஆசைப்பட்ட மல்லிகா கடைசியில அவங்களுக்கு கிடைச்சது இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான். இந்தியாவை உழுக்கின இந்த சைனட் மல்லிகா வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தாலும் இது நமக்கு சொல்லித்தர பாடங்கள் ரொம்ப கசப்பானது. இந்த கேஸ்ல இருந்து நம்ம 3 முக்கியமான விஷயங்களை கவனிச்சுக்கணும். அதுல நம்பர் 1, வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வரப்போ மனசு உடைஞ்சு போயிருக்கிற அந்த சூழ்நிலையில கடவுள் பெயரால நம்ம கிட்ட வர்ற அறிமுகம் இல்லாத நபர்கள் மேல நாம கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கவே கூடாது. சைனட் மல்லிகா கையாண்ட அந்த விசேஷமான மண்டல பூஜைகள் மாதிரி மூட நம்பிக்கைகளும் பரிகார பூஜைகளும் நம்ம பிரச்சனையை தீர்த்துருன்னு நினைச்சா அது நிச்சயமா குருட்டு நம்பிக்கையாத்தான் இருக்கும். அதுதான் இத்தனை பெண்களோட உயிரை பறிச்சிருக்கு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். அதாவது எலிசபெத்ல தொடங்கி முனிமா வரைக்கும் எல்லோருமே அந்த பூஜையையும் சாமியையும் நம்பிதான் தங்களோட உயிரை விட்டாங்க. 2வது முக்கியமான படம், நம்ம குடும்பத்துக்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. மல்லிகாவால கொல்லப்பட்ட அந்த பெண்கள் யாருமே நாங்க எங்க போறோம், எதுக்காக இவ்வளவு நகைகளை அணிஞ்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்லல. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னா பூஜை பலிக்காது அப்படின்னு மல்லிகா சொன்ன அந்த சத்தியத்தை அவங்க அப்படியே நம்பினாங்க. எப்பவுமே நம்ம எங்க போனாலும் யார் கூட இருக்கிறோம், எங்க இருக்கோம் அப்படிங்கிறத குடும்பத்துக்கிட்ட கண்டினியூஸா தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் இந்த மாதிரியான விபரீதங்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஒருவேளை அந்த பெண்கள்லாம் எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா போலீஸ் இன்னும் சீக்கிரமே கூட கொலையாளியை நெருங்கி இருக்க முடியும். அவ்வளோ ஏன் மற்ற பெண்களோட உயிரை கூட காப்பாத்திருக்கலாம். அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பேராசை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு. கஷ்டப்படாம குறுக்க வழியில சீக்கிரமா பணம் சம்பாதிக்க நினைச்ச மல்லிகா அந்த பேராசை தான் இன்னைக்கு அவங்களோட வாழ்நாள் முழுக்க ஒரு இருட்டறையில தள்ளியிருக்கு. பணத்துக்காகவும் நகைகளுக்காகவும் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மனிதர்களை நம்மளை சுத்தியும் இருக்காங்க அப்படிங்கிறத நாம எப்பவுமே மறக்கக்கூடாது. அந்த பளபளக்கிற தங்கத்துக்காக 6 உயிர்களை பறிச்ச கெம்பம்மா இன்னைக்கு பரப்பன அக்ரஹாரா சிறையில தன்னோட பாவங்களுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க. ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்கை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டா அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.